வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் 2 சக்கரவள்ளியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது துருவின சக்கரவள்ளி கிழங்க நம்ம கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆல்சோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1 to 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணிலாம் விடாமல் சக்கரவள்ளி கிழங்கு, மாவு, இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இது மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அது மாதிரி நல்லா பிசைஞ்சு வந்தாச்சு. வேணும்னா ஒரு 1 to 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சப்பாத்தியில் இந்த அடை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போது ஒரு உருண்டையும் எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி கட்டையில் நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் திக்கான சைஸில் இருக்கும். நான் சப்பாத்தி அளவுக்கு நல்லா மெலிசாக போடலை, நல்லா திக்காக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றலாம், இல்லைனா நீங்கள் நெய் ஊற்றி செஞ்சாலுமே இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா செவந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ நமக்கு இருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்குமே இதில் நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சக்கரவள்ளி கிழங்கில் பண்ண ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி டெஃபினட்டாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.